ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் சசி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இன்றைக்கி வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விளாக் தான் வந்து பார்க்க போகிறோம். அம்மா, அக்கா, தங்கச்சி எல்லாருமே வந்து ஊர்லேருந்து வந்திருந்தாங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அந்த அன்னைக்கு, அதாவது ஒரு சண்டே அன்னைக்கு எடுத்த விளாக் தான். காலையில் பார்த்தீங்கன்னா என் தங்கச்சி வந்து பக்கத்தில் உள்ள எங்கள் ஊரில் உள்ள ஒரு பெரிய கோயில், அதுக்கு வந்து போகணும்னு வந்து சொல்லியிருந்தா. சரின்ட்டு காலையிலேயே போயிட்டு வந்துடலாம், ஏன்னா இன்றைக்கி சண்டேங்கிறதுனால நான்வெஜ்ஜாக தான் வீட்டில் சமையல், அதனால வந்து நான்வெஜ் சாப்பிட்டுட்டு கோயிலுக்கு போக முடியாது இல்லையா? அதனால் எல்லாருமே குளிச்சுட்டு எல்லாருமே வந்து கோயிலுக்கு தான் வந்து போயிருந்தோம். இது வந்து நான் ஏற்கனவே ஒரு ஷார்ட்ஸில் கூட சொல்லியிருப்பேன், லாங் வீடியோலாம் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய பிரகதாம்பாள்ங்கிற கோயில், இது புதுக்கோட்டையில் உள்ள எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இது ஒரு ஃபேமஸான பெரிய பழங்கால ஒரு கோயில் தான். அதுக்கு தான் வந்து தங்கச்சி போகணும்னு சொல்லியிருந்தா. போன ஒரு டைம் வரும்போது எல்லாருமே வந்துருந்தாங்க. என் தங்கச்சி வந்து வர முடியாத சூழ்நிலையால போக முடியலை. சரின்ட்டு இப்போ போகணும்னு சொன்னதுனால காலையிலேயே எல்லாருமே குளிச்சுட்டு கோயிலுக்கு வந்து போயிட்டு வந்துட்டோம். பசங்களையெல்லாம் வீட்டில் விட்டுட்டு நாங்கள் மட்டும்தான் வந்து போயிருந்தோம். போயிட்டு வந்துட்டு தான் அடுத்து டிஃபன் வேலை, லஞ்ச் வேலை எல்லாமே வந்து செய்யணும்னு சொல்லிட்டு அதை தான் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தோம். கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி எல்லாருமே சேர்ந்து என்னோடைய வாக்கிங்கும் வந்து வந்திருந்தாங்க. ஏன்னா ரெகுலராக எங்கள் அம்மா வந்து வாக்கிங் போகிற ஆள் தான் எங்கள் ஊரில். அதனால எங்கள் அம்மாவும் சேர்ந்து எங்கள் அம்மா, தங்கச்சி, அக்கா மட்டும் வரல, மற்ற எல்லாருமே சேர்ந்து நாங்கள் வந்து வாக்கிங் வந்து போயிருந்தோம். போயிட்டு வந்துட்டு அப்படியே குளிச்சுட்டு கோயிலுக்கு வந்து போயிட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தான் டிஃபன் வேலையை நான் வந்து பண்ண ஆரம்பித்தேன். இன்றைக்கி டிஃபனுக்கு பார்த்தீங்கன்னா இட்லியும் சிக்கன் குழம்பு தான் காலையில் வந்து ரெடி பண்ணலான்னு சொல்லி அதான் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தோம். எங்கள் அம்மாவும் அக்காவும் பார்த்தீங்கன்னா இந்த மத்தியான லஞ்சுக்கு தேவையான வேலையெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. நான் வந்து இங்கே இட்லி ஊற்றி சூப்பராக சிக்கன் குழம்பு வந்து ரெடி பண்ணிட்டேன். பசங்கள்லாம் வெளியில் கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லி எங்கே கூட்டிகிட்டு போகலான்னு ஒரே யோசனையாக இருந்தது. என் தம்பி பையன் வந்து ஸ்விம்மிங் பூல் போகணுன்னு சொல்லியிருந்தான். சரி அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து ஸ்விம்மிங் பூலுக்கு வந்து டிஃபனை சாப்பிட்டு அனுப்பி வைக்கலாம்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். நேற்று எல்லாருமே சேர்ந்து என் தங்கச்சி, நான் எல்லாருமே சேர்ந்து மருதாணி தான் வந்து அரைச்சி வச்சுருந்தோம். நல்லாவே செவந்திருந்தது. எனக்கு மருதாணி வைக்கிறது யூஸ்வலாக உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், எனக்கு பிடிக்குங்கிறது. 2 கையிலுமே நானும் என் தங்கச்சியுமே வச்சுருந்தோம். வச்சுட்டு படுக்கவே 11 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. பேசிக்கிட்டே இருந்ததுனால டைம் போனதே தெரியலை. டிஃபன் சாப்பிட்டு எல்லோரும் கொஞ்சம் நேரம் வந்து உட்காந்துருந்தோம். ஸ்விம்மிங் பூலுக்கு வந்து பசங்களை அனுப்பி விட்டாச்சு. ஆனால் எலெக்ஷன் ரிசல்ட்டுக்காக 2 டேஸாக லீவ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது வந்து ஆக்சுவலாக அந்த ரிசல்ட்டுக்கு மொதல் நாள், அதாவது எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு மொதல் நாள் வந்து சண்டே அன்னைக்கு எடுத்த விளாக் தான். அதனால் லீவுன்னு சொல்லிட்டதுனால இன்றைக்கி வந்து ஸ்விம்மிங் பூல் கேன்சல் ஆயிடுச்சு. சரி, பசங்களை கூட்டிகிட்டு எங்கே போகிறதுனே தெரியலை. அதனால் சரி அப்படியே பைய சமைச்சிக்கிட்டு யோசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து மத்தியானத்துக்கு மட்டன் பிரியாணியும் மட்டன் கிரேவியும் தான் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் முட்டை வந்து வேக வச்சுக்கலாம், ஆனியன் ரைத்தா, இது மட்டும் தான். அதாவது காலையில் வச்ச சிக்கன் குழம்பு காலையிலேயோடய நாங்கள் முடிச்சிட்டோம். ஏன்னா பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சிக்கனோ மட்டனோ பெரும்பாலும் பெருசாக விரும்பி சாப்பிட மாட்டாங்க. ஆனால் பிரியாணினா கொஞ்சம் விருப்பமாக சாப்பிடுவாங்க, அது என்ன பிரியாணியாக இருந்தாலுமே. அதனால தான் பிரியாணியை வந்து நான் சூஸ் பண்ணேன். மட்டனை வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒன்றா சேர்த்து தான் நான் வந்து பிரியாணி வந்து தாளிச்சு விடுவேன். எப்போவுமே அவங்கவுங்களுக்குன்னு பிரியாணிக்கு ஒரு டேஸ்ட் வரும் இல்லையா? அவங்கவுங்க மெத்தடில் செஞ்சால் தான் அது கரெக்டாக வரும். அது மாதிரி எனக்கு வந்து நான் செய்கிற மெத்தடில் வந்தால் தான் எனக்கு சூப்பராக வந்து வரும். என்ன கொஞ்சம் அளவு கூட போகும்போது கொஞ்சம் உப்பு காரம் இதெல்லாம் கொஞ்சம் கூட போகிறது சகஜம்தான். நம்ம வந்து பெரிய செஃப்பெல்லாம் கிடையாது, பர்ஃபெக்டாக எல்லாத்துலேயும் வந்து சமையல் பண்ணுறதுக்கு. ஓரளவுக்கு நம்மளுக்கு தெரிஞ்சதை வச்சு தான் நம்ம வந்து ரெடி பண்ண முடியும். அந்த மாதிரி தான் இன்றைக்கி வந்து சிக்கன் பிரியாணி வந்து ஆல்மோஸ்ட் ரெடி பண்ணிவிட்டு அப்படியே தம் போட வேண்டியதான். நான் வந்து குக்கரில் விசில்லாம் விட்டுறதில்லை இப்போல்லாம். அப்படியே அடுப்பில் வந்து அடியில் தோசைக்கல் வச்சு தான் வந்து போட்டுறது. அப்படியே முட்டையும் வந்து வேக வச்சுட்டேன். பசங்களை வந்து பக்கத்தில் உள்ள ஒரு தோப்புக்கு வந்து கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். அதனால் வேகமாக லஞ்ச் ரெடி பண்ணிவிட்டு அவங்கள சாப்பிட சொல்லிவிட்டு கூட்டிகிட்டு போகலாம் மத்தியானத்துக்கு மேலே அப்படின்னு சொல்லியிருந்தோம். பசங்க வந்து ரெடி ஆகிட்டு இருந்தாங்க. ஆனால் என்னென்னா டயத்துக்குள்ளே சாப்பிட முடியலை அப்படின்னு சொல்லிட்டாங்க, பசி இல்லை யாருக்குமே அப்படின்ட்டு. சரி என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தா டக்குன்னு வந்து சடனாக சமைச்ச எல்லா ஃபுட்டையும் எடுத்துக்கிட்டு பேக் பண்ணிவிட்டு நாங்கள் எல்லாருமே வந்து கிளம்பிட்டோம். எங்கே கிளம்பியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த தோப்புக்கு தான். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த தோப்புக்கு தான் வந்து போகிறோம். இது வந்து எங்கள் ஊரில் இருந்து ஒரு 10-15 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது, கத்தக்குறிச்சிங்கிற ஊரில். அங்கே தான் வந்து எல்லாரையும் கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டு அங்கே தான் வந்து கிளம்பியிருந்தோம். பசங்களை அனுப்பி விட்டுட்டு நம்ம மட்டும் இருக்க முடியாது இல்லையா? அதனால் பசங்களோட சேர்ந்து நாங்களும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாருமே வந்து வந்துட்டோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா பலாமரம் பார்க்கவே பார்த்திங்கன்னா நல்ல ஆசையாக இருந்தது. நல்ல கிட்ட ஏன்னா பலாப்பழம் சீசனுங்கிறதுனால நிறைய மரத்தில் வந்து பலாக்காய் வந்து காய்ச்சிருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுற்றி வந்து வயல், பார்க்குறதுக்குமே ரொம்ப கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருந்தது. இந்த மாதிரி இடத்துல வந்து எனக்கு வந்து முன்னாடியே சொல்லியிருக்கேன், ஒரு நிறைய விளாகில் நான் சொல்லியிருக்கேன், எனக்கு இந்த மாதிரி வந்து இயற்கையோடு சேர்ந்து இருக்கிறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. ஆனால் அதற்கான வாய்ப்பு தான் வந்து கிடைக்க மாட்டேங்குது.
சுற்றி பார்க்க பார்க்க அவ்வளோ கண்ணு கெட்டின தூரம் வரைக்குமே நல்ல பச்சை பசேன்னு சூப்பராக இருந்தது. இங்கே வந்து தென்னை மரம், வாழை மரம், மாங்காய் மரம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா முந்திரி தோப்பு இதெல்லாமே இருந்தது. இங்கே வந்து பசங்களை வந்து குளிக்க சொல்லியாச்சு. பசங்க மட்டும்தான் குளிக்கிறதா முதல்ல ஐடியா பண்ணி வந்துச்சுங்க. ஆனால் நான் குளிக்கிற ஐடியாவில் தான் வந்திருந்தேன். மற்ற பேர்லாம் யாரும் குளிக்கிற ஐடியாவில், ஏன்னா என் தங்கச்சி வீட்டில் சொந்தமாகவே அவங்க வந்து தோப்பு வச்சுருக்கிறதுனால, வயல் இருக்கிறதுனால அவங்க வந்து அங்கேயே குளிச்சு அவங்களுக்கு வந்து பழக்கம். அதனால் இங்கே வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச இடத்துக்கு தானே நம்ம கூட்டிகிட்டு வர முடியும். அதனால் இங்கே கூட்டிகிட்டு வந்து தண்ணியை குடிச்சு பார்த்துட்டு என் தங்கச்சி நல்லா இருக்குது, தண்ணி சூப்பராக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தா. அதுக்கப்புறம் அப்படியே எல்லாருமே பைய கொஞ்சம் கொஞ்சமாக குளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒவ்வொருத்தவங்க குளிக்க பார்த்தீங்கன்னா பார்க்கும்போதே நம்மளுக்கும் குளிக்கணும்னு ஆசை வர முடியாது. அதுவும் இந்த சம்மர் டைத்தில் எப்படி இருக்கும் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். தண்ணிக்குள்ளேயே இருந்தால் ரொம்ப நல்லா இருக்குங்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு வந்து என் தங்கச்சி பசங்களை அனுப்பி விட்டுட்டு அப்படியே வந்து நானும் வந்து கிளம்பிட்டேன். எங்கள் அக்கா அம்மாலாம் குளிக்கலைன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் நாங்கள்லாம் குளிக்கிறத பார்த்தோன்னா ரொம்ப ஆசை வந்து எல்லாருமே வந்து குளிக்க ஆரம்பிச்சாச்சு. எங்கள் அக்காலாம் பார்த்தீங்கன்னா வீட்டை விட்டு பெரும்பாலும் எங்கேயுமே போக மாட்டாங்க. அவங்க வந்து வீட்டிலேயே இருக்கிறவங்க. அதனால் இந்த மாதிரி இடத்துக்கு வந்தால் தான் இந்த மாதிரி சில இதுகளெல்லாம் வந்து என்ஜாய் பண்ணலாம்னு சொல்லி நானும் வலுக்கட்டாயமாக வந்து எங்கள் அக்காவை அம்மாவெல்லாம் கூப்பிட்டு குளிக்க சொல்லியிருந்தேன். நல்ல பசங்க ரொம்ப நேரம் நல்லா ஜாலியாக வந்து விளையாடலாங்க. தண்ணியிலேயே கிட்டத்தட்ட ஒரு 2-3 மணி நேரம் தண்ணியிலே தான் இருந்தோம். எல்லாருமே நல்லாவே என்ஜாய் பண்ணி குளித்தோம். அதுவும் பசங்களாக சேர்ந்து இருக்கும்போது நல்லா ஜாலியாக வேற பொழுது போச்சு. ஏன்னா இங்கே சுற்றி எந்த வீடோ வேறு ஆட்களோ எதுவுமே யாருமே கிடையாது. நம்ம மட்டும்தான் இந்த சுற்றி இருக்கிற இதுக்குள்ளே வந்து நம்ம மட்டும்தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு டைம் வரும்போது இங்கே எள்ளு போட்டிருந்தாங்க, ஒரு டைம் வரும்போது சோளம் போட்டிருந்தாங்க. ரொம்ப அதெல்லாம் பார்க்க நல்லா இருந்தது. இப்போ வந்து நெற்பயிர் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து போட்டிருந்தாங்க அரிசி. அதனால அது பார்க்க சூப்பராக இருந்து கண்ணு குளிர்ச்சியாக இருந்தனால எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருந்தோம். என் ஹஸ்பண்ட் பக்கத்தில் வந்து போயிட்டு முந்திரி தோப்பு இருக்கு இல்லையா, அதில் வந்து ஒரு 4-5 முந்திரி பழம் வந்து பறிச்சுட்டு வந்திருந்தாங்க. பசங்கிட்ட காமிச்சோம். அந்த முந்திரி பழம் விருப்பப்பட்டவோ சாப்பிட்டாங்க. இங்கே இருக்கக்கூடிய பலா மரத்தில் பாருங்கள், கண்ணுக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லா இடத்துலையும் பலாக்காய், பலாப்பழம் இந்த மாதிரி நிறைய இருந்து இதெல்லாம் பார்க்கவே ரொம்ப ஆசையாக ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்தது. என்ன தான் நம்ம வந்து சிட்டியில் இருந்தாலுமே இந்த மாதிரி இடத்துல வந்து இருக்கும்போது கண்ணுக்கு குளிர்ச்சியாகவும் இருக்குது. இயற்கையை ரசிச்சுக்கிட்டு வந்து நம்ம இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி யாருக்கெல்லாம் வந்து இருக்க பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலாக பெரும்பாலும் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும். இந்த மாதிரி இடம் பிடிக்கலைங்க சொல்கிறதுக்கு ஆளே கிடையாது. ஏன்னா பெரும்பாலும் இப்போ எல்லாருமே டவுனில் இருக்கிறனால இந்த மாதிரி இடத்துக்கு வர்றதே பெரிய அதிசயமாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. குளிக்கும் போதே பார்த்திங்கன்னா தங்கச்சி பசங்க நாங்கள் எல்லாருமே என்ன பண்ணோம், அப்படியே ஸ்லோ மோஷனில் வச்சு கொஞ்சம் சில வீடியோஸ்லாம் வந்து எடுத்திருந்தோம். அது பார்க்குறதுக்குமே கொஞ்சம் நல்லா இருந்தது. அதுலேயும் என் தங்கச்சி பொண்ணெல்லாம் வந்து இது வந்து ஒரு டைம் இல்லை 2-3 டைம் வந்து நிறைய வீடியோஸ் எடுத்தோம். அது எல்லாத்தையும் வந்து போட வேண்டாமேட்டு ஒவ்வொரு கிளிப்பிங்ஸாக வந்து நான் வந்து தண்ணியை விட்டு வெளியில் வர்றதுக்கே யாருக்குமே மனசு இல்லை. ஒவ்வொருத்தவங்களுமே பார்த்திங்கன்னா தண்ணிக்குள்ளே இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. முதல்ல பசியிலே சொன்ன பசங்க ஃபுல்லாக தண்ணியில் குளித்ததுக்கப்புறம் பயங்கரமாக பசிக்குதுன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. வீட்டில் இருக்கிற சாப்பாடு அப்படியே எடுத்துகிட்டு வந்தது ரொம்ப நல்லதாக போச்சு. அதோடு மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ஸ்நாக்ஸையும் வரையில எடுத்துகிட்டு வந்திருந்தோம். அதெல்லாம் காரில் வரையிலே பசங்க சாப்பிட்டாங்க ஸ்நாக்ஸை. குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் எல்லோரும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு இங்கே அப்படியே வந்து எல்லாம் ரவுண்டு கட்டி ஒன்றா உட்காந்து சாப்பிடும்போது இருக்கிற சந்தோஷம். லைஃப்பில் சம்பாத்தியம் முக்கியம்தான், அதை விட சந்தோஷமும் அதை விட முக்கியம் இல்லையா. அதனால் வேலைன்னு எல்லா நாளும் வேலை பார்த்துக்கிட்டே இருக்காமல் யாராவது வரும்போதோ இல்லை இந்த மாதிரி சான்ஸ் கிடைக்கும் போது எல்லோரும் சேர்ந்து ஒரு இடத்துக்கு போயிட்டு எல்லோரும் சேர்ந்து உட்காந்து இந்த மாதிரி சாப்பிட்ற சந்தோஷமே தனி தான். எனக்கு வந்து இந்த மாதிரி எல்லோரும் சேர்ந்து உட்காந்துருக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்படியே எல்லாருமே உட்காந்து லஞ்சு சாப்பிட்டோம். சூப்பராக வந்து மட்டன் பிரியாணி, முட்டை, அதுக்கப்புறம் மட்டன் கிரேவி இது எல்லாமே வச்சு ஆனியன் ரைத்தான் வச்சு எல்லாத்தையுமே அவசரமாக பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஏன்னா வீட்டில் சாப்பிட்றத விட பசங்க இந்த மாதிரி குளிச்சுட்டு சாப்பிடும்போது இன்னும் கொஞ்சமே அதிகமாக பசி வரும். அவங்கவுங்க வந்து நம்ம சாப்பிட்றன்னு சொல்லாமலே வந்து ஒவ்வொருத்தரும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அது கேட்கும் போது நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா இப்போ உள்ள பசங்கள்லாம் சாப்பிடவான்னு 10 தடவை நம்ம கூப்பிடுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டு குளிச்சுட்டு அவங்க வந்து பசிக்குது சீக்கிரம் சாப்பாடு வைங்கன்னு சொல்லும் போது எப்படி இருக்கும், அதை கேட்கும் போது நல்லா தானே இருக்கும். அது மாதிரி சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே அங்கங்கே அந்த பச்சை பசேன்னு இருக்கிறத பார்க்கும் போதே ரொம்ப அழகாக இருந்தது. சரி ஃபோட்டோவுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு எல்லோரும் சேர்ந்து வந்ததுக்கு அடையாளமாக ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ தான் வந்து எடுத்துட்டோம். அப்படியே அப்புறம் வந்து ஒரு அங்கேருந்து கிளம்பும் போது ஒரு 4 o'clock இருக்குன்னு நினைக்கிறேன். நல்ல தண்ணியில் ஆட்டம் ஒரு 3 மணிக்கு வரைக்கும் ஆடிக்கிட்டு தான் இருந்தோம். அதுக்கப்புறம் சாப்பிட்டு அங்கேருந்து வந்து கிளம்பிட்டோம். பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு கண்ணு கெட்டினது வரைக்கும் தென்னை மரம், நெற்பயிர் இந்த மாதிரி வந்து வயல் இந்த மாதிரி தான் இருக்குது. ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா எங்கள் ஊர் டவுனாக இருந்தாலும் ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி போயிட்டாலே பாருங்கள் எவ்வளவு பச்சை பசேன்னு நல்ல பசுமையாக இருக்குன்னு. இந்த மாதிரி வந்து பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி இடங்கள்.
அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் கார் ஓட்டிகிட்டு வந்துட்டு என் ஹஸ்பண்ட் வந்துட்டு நான் வந்து சொல்லியிருந்தேன், நான் கார் கொஞ்சம் நேரம் ஓட்டுறேன் அப்படின்னு, ஹைவேயில் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் வந்து கார் ஓட்டுறதுக்காக கொஞ்சம் ட்ரைபேடில் மொபைலெல்லாம் செட் பண்ணி வச்சுட்டு ஃபஸ்ட் டைம் வந்து இப்போ நான் மெயின் ரோட்டில் வந்து கார் ஓட்டுறது ஓட்டியிருக்கேன். ஆனால் லாங்காக வந்து ஓட்டினதில்லை. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து நான் எல்லாரையும் வச்சுட்டு ஓட்டுறது இப்போ தான் ஃபஸ்ட் டைம். நானும் என் ஹஸ்பண்ட் மட்டும் தான் ஓட்டியிருக்கோம். பக்கத்தில் அவங்கள வச்சுட்டு பக்கத்தில் உள்ள இடத்துக்கு வந்து போயிருக்கேன். நான் வந்து கார் டிரைவிங் பண்ணிவிட்டு இப்போ தான் எல்லாரையும் வச்சுட்டு நான் வந்து ஓட்ட ஆரம்பிச்சிருக்குது, அதுவும் ஹைவேயில். கொஞ்சம் ஓட்டும் போது லைட்டாக ஒரு பிஞ்சளவுக்கு ஒரு ஓரமாக கொஞ்சம் பயம் இருந்தது, மற்றபடி பெருசாக ஒன்றும் இல்லை. ஏன்னா நம்ம நிறைய ஓட்டி பழகியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டோட நான் வந்து ஓட்ட ஆரம்பித்தேன். ஓரளவுக்கு கரெக்டாக ஓட்டினேன்னு நினைக்கிறேன். நீங்கள் சொல்லுங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு நான் எப்படி ஓட்டியிருக்கேன் அப்படிங்கிறத. பக்கத்தில் என் ஹஸ்பண்ட் வந்து உட்காந்துருந்தாங்க. என்ன தான் நம்ம வந்து நல்லா பழகியிருந்தாலும் இன்னும் கொஞ்ச நாள் வந்து நல்லா ஓட்ட தெரிஞ்ச ஆளை பக்கத்தில் வச்சுட்டு ஓட்டும் போது நம்மளுக்கு ஒரு தைரியம் வந்து இருக்கும். அதை விட்டு நம்ம மட்டும் தனியாக எடுத்துகிட்டு போகலான்னு நினச்சா அது கண்டிப்பாக வந்து கொஞ்சம் ரிஸ்க்கு தான். ஏன்னா நான் நல்லா ஓட்ட தெரிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம தனியாக வந்து காரை எடுத்துகிட்டு வந்து போகலாம். எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து அப்புறம் அப்படின்னு சொல்லி தள்ளி போடும்போது அதை வந்து நம்ம கற்றுக்கவே முடியாது. நம்ம நினச்சா நம்மளுக்கு இஷ்டம் இருந்தால் உடனே வந்து கற்றுக்கிட்டா அது வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து நல்லா வரும் நான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு கார் ஓட்டணுங்கிறது நிறைய பேர் வந்து கார் ஓட்டும்போது கார் பார்க்கும் போதே ரொம்ப ஆசையாக இருக்கும். அதுலேயும் லேடிஸ் ஓட்டும் போது இன்னுமே வந்து நம்மளும் ஏன் கற்றுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வந்து எனக்கு வந்தது. அதனால தான் என் ஹஸ்பண்டை சொல்லி நான் கார் டிரைவிங் வந்து போயிருந்தேன். இப்போ கார் டிரைவிங் முடிஞ்சு ஒரு 2 மாதம் ஆகுது. அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக கார் டிரைவிங் பழகுறோம் அப்படின்னா கண்டிப்பாக கையில் கார் இருந்தால் மட்டும்தான் அது வந்து செட் ஆகும். காரே இல்லாமல் நம்ம கார் டிரைவிங் பழகிட்டு லைசன்ஸை மட்டும் எடுத்துகிட்டு வச்சுருக்கிறது வேஸ்ட்டு. டச்லேயே இருந்தால் மட்டும்தான் அது கொஞ்சம் நல்லா வரும்னு என்னோட கருத்தை நான் வந்து சொல்கிறேன். அதனால் முடிஞ்ச வரைக்கும் கார் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பழகிக்கணும்னு நினச்சா கண்டிப்பாக வந்து டிரைவிங் கிளாஸ் போயிட்டு பழகிக்கலாம். ரொம்ப ஈஸி தான். எந்த ஒரு விஷயம் கஷ்டம்னு நினச்சா கஷ்டம் தான், ஈஸின்னு நினச்சா ஈஸி தான். எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு கரெக்டாக வந்துருச்சு. இன்னும் ஒரு மாதம் அப்படியே எடுத்து ஓட்டிக்கிட்டே இருந்தேன்னா நல்லா ஓட்டிடுவேன்னு நினைக்கிறேன். நீங்கள் சொல்லுங்கள், கண்டிப்பாக மறக்காமல் சொல்லுங்கள் நான் எப்படி கார் ஓட்டுறேன் அப்படிங்கிறத. என் ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கைட் பண்ணிக்கிட்டே வந்திருந்தாங்க. என் தங்கச்சி பொண்ணு கொஞ்சம் ஓவர்டேக் பண்ணுங்க பெரியம்மா அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு இருந்தா. நான் ஓட்டுறதே ரிஸ்க்கு, இதில் ஓவர்டேக் வேறையா அப்படின்னு சொல்லி நான் சிரிச்சுக்கிட்டு இருந்தேன். அது என் தங்கச்சி மட்டும் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக பக்கத்துலேயே உட்காந்து பார்த்துக்கிட்டே இருந்தா. பெரியம்மா எப்படி ஓட்டுறாங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதோட எப்படியோ ஓட்டிகிட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வரையில் 4:30 மணி ஆச்சு. கொண்டு வந்த ட்ரெஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மிஷினில் போட்டு காய போட்டலாம்னு சொல்லி நானும் எங்கள் அக்காவும் வந்து இது மாதிரி எல்லாருமே சேர்ந்து ஆளுக்கு ஒரு வேலையை பார்த்துட்டு சிரித்து பேசிக்கிட்டு இந்த மாதிரி இருக்கும்போது எவ்வளவு சந்தோஷமாக இருக்குது தெரியுமா. நம்ம எவ்வளோ தான் வேலை பார்க்குறோங்கிற அந்த இதுவே இல்லாமல் நல்லா ரிலாக்ஸாக வந்து போகும். இவ்வளோ பேர் இருக்காங்களே, சமைக்கணுமே செய்யணுமே அப்படின்னு நம்ம நினச்சி கஷ்டப்படுறத விட இவ்வளோ பேர் வந்திருக்காங்க எப்பவும் இல்லாமல் நம்ம வந்து அவங்களுக்கு வந்து பிடிச்சதை செஞ்சு கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் என்னோட இது வந்து இருக்கும். அதனால் இவங்களுன்னு கிடையாது, நான் வந்து இப்போ எப்போவுமே வந்து என் ஹஸ்பண்டோட சைடும் சரி என் வீட்டு சைடும் சரி 2 பேருமே ஈக்குவலாக தான் நான் பார்ப்பேன். என்னையும் அதே மாதிரி தான் எல்லாருமே வந்து பார்ப்பாங்க. இவங்க அம்மா வீடு சைடு வந்தால் தான் பார்ப்பாங்க, எங்கள் வீட்டு சைடு வந்து பார்க்க மாட்டாங்க அப்படிங்கிற எந்த ஒரு இதுவுமே எனக்கு வந்து கிடையாது. ஆரம்பத்துலேருந்து இன்ன வரைக்குமே அப்படித்தான். எங்கள் வீட்லேயுமே பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து தங்குற பழக்கமும் கிடையாது. இதை நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி நான் கல்யாணம் முடிஞ்சு 20 வருஷம் ஆகுது. 20 வருஷத்தில் இந்த மாதிரி எல்லாரும் ஒன்றா சேர்ந்து வந்தது இது 2வது டைம். அதாவது இருக்கிறது வீட்டில் 2 டேஸாக இருக்கிறதுங்கிறது இது 2வது டைம். வருவாங்க, பார்ப்பாங்க, போயிடுவாங்க, விசேஷம்னா வருவாங்க, அவ்வளோதானே ஒழிஞ்சு வந்து இருந்து இந்த மாதிரிலாம் இருக்கிறது கிடையாது. நம்ம முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லீவ் விட்டால் முதல்ல சொன்ன மாதிரி தான் மாமா வீட்டுக்கு போவோம், அத்தை வீட்டுக்கு போவோம், ஆச்சி வீட்டுக்கு போவோம், இந்த மாதிரி பாட்டி வீட்டுக்கெலாம் போயிருக்க பழக்கம் உண்டு. இப்போல்லாம் பசங்கள் படிப்புக்கு தான் முக்கியங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதனால் எங்கேயும் வர முடியலை, போக முடியலை. எங்கள் அம்மா வந்து பாத்திரம் விளக்கிட்டு இருந்தாங்க, என் தங்கச்சி வந்து டீ போட்டுக்கிட்டு இருந்தா. ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு வேலையை பிரித்து வந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம். பசங்களுக்கும் டீயை போட்டு கொடுத்துட்டு கொஞ்சம் ஈவினிங் மேலே கடைக்கு வந்து போகணும்னு சொல்லியிருந்தேன். அதனால் வந்தவொடனே டீயை போட்டுட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அப்படியே கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் டீ வந்து போட்டு. நம்ம சின்ன வயசில் அக்கா தங்கச்சி அம்மாவோட எல்லாம் வந்து ஜாலியாக இருந்திருப்போம். ஆனால் அதே மாதிரி இப்போ இருக்குமா நினச்சா கண்டிப்பாக முடியாது. நம்ம கல்யாணம் ஆகி வந்துட்டாலே ஹஸ்பண்டோட ஃபேமிலி அப்படிங்கிற மாதிரி ஆயிடுது. ஏன்னா மாமனாரை பார்க்கணும், மாமியாரை பார்க்கணும், ஹஸ்பண்டுக்கு சமைச்சு கொடுக்கணும், பசங்களை பார்க்கணும், இந்த மாதிரி வந்து நிறைய கமிட்மெண்ட் வந்து நம்மளுக்கு இருக்கும். யாரையுமே விட்டுட்டு போகவும் முடியாது. சரி லீவாக இருந்துச்சு அப்படின்னா 2 டேஸ் வந்து போயிட்டு வரலாம், அவ்வளோதானே ஒழிஞ்சு நம்ம வந்து லாங்காக வந்து இருக்கவோ முடியாது, கண்டிப்பாக முடியாது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் வர்றப்போ போகிறப்ப வந்து சந்தோஷமாக இருந்து அந்த டேயை வந்து நல்லா என்ஜாய் பண்ணலாம். டீ போட்டு கொடுத்ததுக்கப்புறம் பசங்களுக்கும் கொடுத்துட்டு நாங்களும் அப்படியே 4 பேர் உட்காந்து பேசி சிரிச்சுக்கிட்டு நாங்கள் வந்து டீயை குடித்தோம். பசங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா உள்ளே படம் பார்க்கவும், அதுக்கப்புறம் என் பொண்ணோடு சேர்ந்து
ஏதாவது கிராஃப்ட் பண்ணவும் இந்த மாதிரி வந்து வேலையில் இருந்தாங்க. நாங்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா கடைக்கு வந்திருந்தோம். பாப்பாவை மட்டும் கூட்டிகிட்டு கடைக்கு வந்திருந்தோம். அதாவது என் தங்கச்சி பொண்ணை மட்டும் கூட்டிகிட்டு, மற்றவெல்லாம் வீட்டில் தான் இருக்காங்க. கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருந்தது. சரி அப்படியே வந்து ரிலையன்ஸ் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிலையன்ஸ் தான் வந்திருந்தோம். ஒவ்வொருத்தவங்க அவங்களுக்கு வேணுங்கிறத அப்படியே வந்து பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. நம்மளுக்கு வந்து எப்போவுமே கடைக்கு வந்தால் வாங்க வந்ததை விட்டுட்டு மற்றதை பார்க்குறது தானே எப்போவுமே பழக்கம். அந்த வேலையை தான் இன்றைக்கும் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். ரிலையன்ஸ்லாம் வந்தோம்னா நம்மளுக்கு கண்ணுக்கு தேவையானதை கடைக்கு என்ன வாங்க வந்தோமோ அதை விட்டுருவோம். அதை தவிர்த்து மற்ற எல்லா பொருளையும் பார்க்குறது நம்ம வேலையாக இருக்கும். எப்படி சும்மா பார்க்குறதுக்கு தானே வாங்கவா போகிறோம் அப்படிங்கிறது அந்த திங்கிங்லேயே வந்து பார்க்குறது. அதை எடுப்போமா, இதை வாங்குவோமா, அதை வாங்குவோமா அப்படிங்கிறத வந்து ஓடிட்டே இருந்தது. ஏன்னா நம்ம வந்து மெயினாக கிச்சனில் நின்று சமைக்கிறனால கிச்சனுக்கு ஏற்ற மாதிரி நிறைய பொருள் வந்து இங்கே இருக்கும். அதையும் வந்து பார்த்துக்கிட்டு நான் வந்து மெயினாக வந்து இந்த மாதிரி சில்வர் பாத்திரங்கள் நான் இதில் காமிச்சிருப்பேன். கடாயாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேனு, இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடியப்பம் ஒரு புளிவோம் இல்லையா, அந்த உரல், இது வந்து என்கிட்ட இடியப்பக்கட்டை வந்து இருக்குது. ஆனால் மரத்தில் இருக்குது. அதுவும் சின்ன சைஸாக இருக்குது. ஒவ்வொரு டைம் கொஞ்சம் கொஞ்சம் மாவு தான் வந்து பிடிக்கிற மாதிரி இருந்தது. சரி இடியப்பக்கட்டை வந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு அதையும் வந்து பார்த்தோம். ஆனால் பித்தளையிலே இருந்தது, சில்வர்லேயும் இருந்தது. எனக்கு வந்து அது செட் ஆகுமான்னு என்னன்னு தெரியல. அதனால் இன்னொரு நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கேருந்து வந்து கிளம்பிடலான்னு சொல்லி கிளம்பியாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே வந்து நிறைய சில்வர் ஐட்டம்ஸ்லாம் வந்து இருக்குது. எல்லாமே நல்லா வெயிட்டாக சூப்பராக இருக்குது. ஒவ்வொன்றோட ரேட்டும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 400 ரூபா அந்த மாதிரி போட்டிருந்தது. இது வாங்கணும் தான் நினச்சேன். சரி இது நம்ம இப்போதைக்கு நம்ம பட்ஜெட்டில் இது இல்லை, அது இன்னொரு நாளைக்கு வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை இதுக்கு முன்னாடி போட்ட விலாக் தான் எங்கள் அம்மா அக்கா தங்கச்சியில் வந்த அன்னைக்கு எடுத்த விலாகுன்னு சொல்லியிருந்தேன். அந்த விலாகும் வந்து பார்க்காதவங்க லிங்க்கு கொடுக்குற செக். இதோட இந்த விலாகை வந்து நான் முடிச்சுக்கிறேன். இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் கமெண்ட்டும் எனக்கு வந்து அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேஷனலாக இருக்கும். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகுடன் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பை.